Hello viewers, welcome to Tamil Saral. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது adverb of place. Last classல நம்ம adverb of degree and adverb of quantity பார்த்தோம். Adverb of degree and quantity same தான், but நம்ம அதுல இருக்க differentiation வந்து clear-ஆ வந்து நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போறது adverb of place. அந்த வேர்ட்லயே உங்களுக்கு தெரியும் adverb of placeனா place-ஐ குறிக்கிறது, ஒரு இடத்தை குறிக்கிறது. ஒரு action எங்க நடந்தது அப்படினு சொல்றது தான் என்னது? Adverb of place, where the action takes place. ஒரு action எங்க நடக்குதோ அந்த இடத்தை குறிக்கிறது, அந்த டைரக்ஷனை குறிக்கிறது தான் என்னது? Adverb of place. Let we see adverb of place today class, in today's class. Adverb of place tells us about the place where something happens. ஒரு விஷயம் எங்க நடக்குதோ அந்த இடத்தை குறிக்கிறது தான் என்னது? Adverb of place. For examples நிறைய வேர்ட்ஸ் இருக்கு. In, out, outside, inside, up, down, upstairs, downstairs, east, west, north, south, behind, beyond, nearby, far. So these are all some of the words we will use here, there, okay, somewhere, anywhere, everywhere. இது எல்லாமே வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா adverb of place. இது எல்லாமே ஒரு ஒரு பிளேஸை குறிக்குது. in உள்ள, out வெளியில, place, inside, outside, up, down, upstairs மேல் மாடி, downstairs கீழே, east, west, north, south இதெல்லாம் வந்து directions. Behind, beyond, nearby, far, here, there, somewhere, anywhere, everywhere, upwards. இன்னும் சிலது கூட எழுதலாம். upwards, northwards, southwards, homewards. ஸோ இந்த மாதிரி பிளேசஸை குறிக்கிற எல்லா வேர்ட்ஸுமே என்னது வந்து உங்களுக்கு இங்கே எதில் வரும்? adverb of place. adverb of placeனா it tells us about the place where something happens. somethingனா action happens. எந்த ஒரு நம்ம செய்கிற செயல் எந்த இடத்துல நடக்குதோ அந்த இடத்தை குறிக்கிறது தான் என்னது? adverb of place. வாங்க இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஓகே, come in, get out, the pencil is inside the box. See this sentence, come in, உள்ள வா, உள்ளே வா, அப்போ பிளேஸை குறிக்குது in. Get out, வெளியில போ, வெளியில, out. பென்சில் எங்க இருக்கு? பாக்ஸுக்கு உள்ள இருக்கு, inside. புரியுதா? இதெல்லாம் சில எக்ஸாம்பிள்ஸ். இன்னும் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. The sun rises in the east. sun rises in the east. sun எங்க வந்து உதயமாகுது? ஈஸ்ட்ல உதயமாகுது. ஈஸ்ட் டைரக்ஷன். டைரக்ஷனை குறிக்கும், டைரக்ஷன்றது ஒரு பிளேஸ் மாதிரி தான். ஸோ டைரக்ஷனை குறிக்கிறது எதில் வரும் உங்களுக்கு? adverb of place. அதே வந்து the sun sets in the west direction, adverb of place. Okay, the car went north, north side போச்சு, adverb of place. Okay, she was sitting upstairs. He went
downstairs, upstairs, downstairs. Adverb of place. The boat sailed northwards. Northwards. Directions, places எல்லாமே வந்து நமக்கு என்ன வரும்? Adverb of place. Okay. Come here, go there, இங்கே அங்கே. Adverb of place. Okay. So adverb of place வந்து நம்மளுக்கு எதெல்லாம் குறிக்கும்னு பார்த்தீங்கன்னா directions, okay, directions, distances, relation to another subject, அதாவது ஒரு இன்னொரு ஆப்ஜெக்ட் உடைய ரிலேஷனை பற்றி சொல்கிறது. அதாவது ஒரு பொசிஷன்ல இருந்து இன்னொரு ஆப்ஜெக்ட் உடைய ரிலேஷனை நம்ம குறிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது கூட adverb of placeல வரும். ஃபார் எழுதுறேன் பாருங்க. directions, distances, position of an object, position of an object in relation to another object. Okay. Next வந்து expresses idea of locations. Expresses ideas of location. Expresses ideas of location without specifications. அதாவது என்னன்னா, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எழுதுறேன் பாருங்க. See the example. இந்த பாயிண்ட்டுக்கான எக்ஸாம்பிள் இது. ஐடியாஸ் ஆஃப் லொகேஷன் வித்தவுட் ஸ்பெசிஃபிகேஷன். அதாவது அந்த இடத்துடைய ஐடியா இருக்கும் நம்மளுக்கு, பட் கரெக்டாக சொல்ல முடியாது எந்த இடத்துல அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள், ஷி ஹைட்ஸ் ஹர் மணி சம்வேர். அவளுடைய பணத்தை எங்கேயோ மறைச்சு வச்சிருக்கா. எங்கே மறைச்சு வச்சிருக்கான்னு கரெக்டாக நம்மளால சொல்ல முடியாது. மேலேயா, கீழேயா, இந்த இடத்துலையா, இந்த ஷெல்ஃப்லையா, பாக்ஸுக்குள்ளையா, பர்ஸுக்குள்ளையா அப்படிலாம் சொல்ல முடியல. சம்வேர், எங்கேயோ மறைச்சு வச்சிருக்கா. ஆனால் அவகிட்ட பணம் இருக்கு, ஆனால் அவளுடைய பணத்தை அவள் எங்கேயோ மறைச்சு வச்சிருக்கா அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. அதனால தான் அதுதான் இதோடைய எக்ஸாம்பிள், சம்வேர். இதுதான் இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பாயிண்ட்டுடைய மீனிங் உங்களுக்கு. ஐடியாஸ் ஆஃப் லொகேஷன் வித்தவுட் ஸ்பெசிஃபிகேஷன், கரெக்டாக சொல்லாமல் ஒரு ஐடியா மட்டும் கொடுக்க முடியுது. ஓகே. ஷி லுக்டு த ஷாப் எவ்ரிவேர். She looked for the shop everywhere. ஒரு கடையை பார்க்கறதுக்காக ஒரு கடைக்கு போனோன்னு ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அந்த மார்க்கெட் ஃபுல்லாக தேடுறாங்க, அவங்களுக்கு அந்த கடை கிடைக்கல. இந்த இடத்துல இருக்குன்னு மட்டும் சொல்லியிருப்பாங்க, பட் அந்த இடத்துல இல்லை. ஸோ she looked for the shop everywhere. எல்லா இடத்துலையும் பார்த்தாங்க. எங்கே பார்த்தாங்க ஸ்பெசிஃபிக்காக சொல்ல, எல்லா இடத்துலையும் பார்த்தாங்க ஆனால் கிடைக்கல. ஓகே. திஸ் இஸ் த எக்ஸாம்பிள் ஃபார் ஐடியாஸ் ஆஃப் லொகேஷன் வித்தவுட் ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் பர்டிகுலர் டைரக்ஷன்ஸ். நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி, டைரக்ஷன் சொல்லியிருக்கேன். ஈஸ்ட், வெஸ்ட், நார்த்து, சவுத்து, நார்த் ஈஸ்ட், சவுத் வெஸ்ட், சவுத் ஈஸ்ட், நார்த் வெஸ்ட், நார்த்வர்ட்ஸ், ஓகே, சவுத்வர்ட்ஸ், ஹோம்வர்ட்ஸ். இது எல்லாமே வந்து டைரக்ஷன்ஸை குறிக்கும். டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார், நியர், நியர்பை, அவே, ஃபார் அவே, இதெல்லாம் வந்து எதை குறிக்குது? டிஸ்டன்ஸஸை குறிக்குது. ஓகே. ஸோ இவ்வளோதான் என்னது உங்களுக்கு அட்வர்ப் ஆஃப் பிளேஸ். அட்வர்ப் ஆஃப் பிளேஸ்ன்றது இன் சிம்பிள் இட் எக்ஸ்பிளைன்ஸ் அபவுட் த பிளேஸ் வேர் அன் ஆக்ஷன் டேக்ஸ் பிளேஸ். ஒரு ஆக்ஷன் எங்கே நடக்குதோ அதுதான் என்னது அட்வர்ப் ஆஃப் பிளேஸ். என்ன கொஸ்டின் வேர்ட் நம்ம யூஸ் பண்ணோம் அட்வர்ப் ஆஃப் பிளேஸ்லனா வேர், எங்கே, வேர். ஓகே. ஸோ வேர் டஸ் த சன் ரைஸ்? த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட். வேருக்கு ஆன்சர் கிடைக்குது நம்மளுக்கு. ஸோ அட்வர்ப் ஆஃப் பிளேஸை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுற கொஸ்டின் வேர்ட் வந்து என்னது? வேர். Adverb of place tells us about the place where the action has taken place. Some of the words we have seen: in, out, up, down, inside, outside, upwards, downwards, upstairs, downstairs, somewhere, everywhere, anywhere, nowhere, come like here, there. Okay, these are all some of the common adverbs we will use in adverb of place. Adverb of place
இல்லை எதுனா உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் கிளியர் பண்ணுறேன். ஓகே கைஸ், தேங்க்யூ.